அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாகை சட்டமன்ற தொகுதியின் தலைவர் அண்ணன் ராஜேஷ் அவர்களை தான் சந்திக்க இருக்கோம். வாங்க அண்ணன்கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, நீங்க 2019 நான் கட்சி கட்டமைப்புக்குள்ள வந்தேன். அப்பையிலேருந்தே நீங்க நாகை சட்டமன்ற தொகுதியோட தலைவராக தான் இருக்கீங்க. எப்போ கட்சிக்குள்ள வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எதை அடிப்படையா வச்சு நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தீங்க? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிறு வயதில் படிக்கும் போதிலே எனக்கு விடுதலை புலிகள் மீது ஒரு ஆர்வம். ஏன்னா அப்போ வானொலி தான், தொலைக்காட்சிலாம் கிடையாது. அப்போ வானொலியில் நிறைய இலங்கை போரை பற்றி அதிகமாக பேசப்படும். நிறைய பேர் ரேடியோ வச்சுட்டு கேட்டுக்கிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட ஈடுபாடாக எனக்கு அந்த அந்த விடுதலை புலிகள் மேலே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அந்த ஆர்வம் அதுக்கப்புறம் அதை தேடி படிக்கும்போது இலங்கையில் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு விடிவு வரணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு ஆள் மனதில் எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நிறைய திராவிட கட்சிகள் அதை பற்றி ஆதரித்து பேசினாலும் இது பண்ணாலும் அந்த போரில் அவங்களோட உண்மை முகம் தெரிஞ்சிட்டு பல கோடி மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் இறக்கும்போது அவங்க பார்த்துட்டு சும்மா இருந்தது என்னால் தாங்கிக்க முடியல. அதே நேரத்தில் அந்த முன்னெடுப்பை செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கும் போது ஒரு பக்கம் என் மனசு திரும்பிட்டு இயக்கம் ஆரம்பித்த காலத்திலேருந்து நான் அதில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2008 ஆரம்பிச்சிட்டேன். முதல் கூட்டம் புத்தூரில் தான் போட்டாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூரில் போட்டாங்க. அந்த முதல் கூட்டத்திலே நான் முன்வரிசையில் போய் உட்காந்துட்டேன். அண்ணா இங்கே வந்திருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஈழ விடுதலையில் நீங்கள் உறுதியாக இருந்திருக்கீங்க. அது சார்ந்த உணர்வுகள் வந்திருக்கு. அது ஏன் சீமான் பின்னாடி வரணும்? சீமான் நம்மளோட உணர்வுகளையும் உள்ளங்களையும் புரிஞ்சு, அது என்ன சொல்றது, அந்த பறை இசை அடிச்சா அந்த சின்ன குழந்தைகள் கூட ஆடும்ல. அம்மா மடியில தான் வச்சிருப்பாங்க, இடுப்புல வச்சிருப்பாங்க. அந்த பறை இசையை கேட்கும்போது எப்படி அந்த குழந்தை தன்னை அறியாமல ஆடுமோ அதே போல மனநிலை தான் எனக்கு. அதுதான் என்ன இணைச்சிட்டு. சிறப்பு. நீங்க எப்படி கட்சி ஆன்லைன்லயே இணைஞ்சிங்களா, இல்ல யாராவது உங்களை நாம் தமிழர் கட்சிக்குள்ள இணைச்சு விட்டாங்க? நான் தான் சொன்னேன்ல, அந்த இயக்கமா இருக்கும்போது முதல் கூட்டத்திலே போயிட்டு அப்ப நாங்க அந்த கட்டமைப்பெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தும் போது எல்லாத்துலயும் அதுலயே நான் தொடக்க காலத்துல இருந்து இயக்கமா இருக்கிற காலகட்டத்துல இருந்து நான் அதுல இணைஞ்சிட்டேன். சரி, இத்தனை ஆண்டுகள பயணத்துல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அபாரமான வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் படுத்தினது செந்தமிழன் சீமான் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சாலும் தமிழர்களை ஒன்றிணைக்கிறதுல முழு மூச்சா இருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா தான் நான் பாக்குறேன். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது. தனித்து களமாடி, தனித்து நின்று, எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்காம நின்று ஒரு கட்சி வளருதுன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயோ இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சரி, இந்த கூட்டணியை வைக்காம நீங்க பயணிக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி பயணிக்குது, அது எந்த அளவுக்கு வெற்றியை தரும்னு நீங்க நம்புறீங்க? அண்ணன் நம்புறாரு, அண்ணன் பயணிக்கிறாரு வேற. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜெயிக்கலன்னா உங்க தொண்டர்கள் உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்படின்னா அண்ணனை பயமுறுத்துறாங்க. அதை தாண்டி தான் நம்ம களத்துல நிக்கிறோம். ஆனா இப்ப நீங்க எப்படி இந்த கூட்டணி வைக்கலாம் அண்ணன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதே சரியான பாதை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னாலும், நடத்தி காட்டினாலும் மனசுல ஒதுக்கணும். நம்ம மனசுல ஆள் மனது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் நிலைச்சு நிற்கும். ஏன் ஆள் மனசுல தோணுது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு. ஏன்னா சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அவங்க ஒரு மிக அற்புதமான சத்தியமான கருத்துக்களை தமிழர்களை நேசிச்சு நிற்கிறாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. மற்ற கட்சியில கூட்டணி வைக்கிறதுனால நமக்கு அவப்பெயரும், மற்ற பெரிய கட்சியோட அவங்க செய்யற அநியாயம் அக்கிரமம் அதுக்கு துணை போற மாதிரி தான் இருக்கும். அதனால அண்ணா தனிச்சு நிக்கிறாரு. மக்கள் வெகு விரைவில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப நீங்க நடக்கிற விஷயத்தையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நடக்கிற கொடுமை அநியாயம் அக்கிரமம் எல்லாம் பாத்தீங்கன்னாலே நம்ம அந்த பிள்ளையெல்லாம் இப்படி வளர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருதுல எல்லாருக்கும். கண்டிப்பா அவங்களும் உடனே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உடனே வரும்னு நான் நம்புறேன். கொஞ்ச நாளா அண்ணனுடைய நகர்வுகளை பார்க்கும்போது சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி சில நிகழ்வுகளை முன்னெடுத்துட்டு இருக்காரு. நீங்க சொல்றது ரொம்ப இதா பேசினா அந்த சாதிய கட்டமைப்பெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அது அண்ணன் சமூக அமைப்புகள்னு சொல்றாரு, தமிழ் சமூக அமைப்புகள்னு சொல்றாரு. ஆனா வெளியில உள்ளவங்க சாதி அப்படின்னாதான் புரியுது, சாதி கட்சிகளை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சியின் நிர்வாகியாகவும் ஒரு
சாதாரண கட்சி உறுப்பினராகவும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இயற்கையா தமிழ் சமூகத்துல வந்து சாதி கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அது இப்போ ஒரு காலகட்டத்துல அந்த தொழில வச்சு அந்த குடி அந்த குடி உருவாயிட்டுன்னு சொல்றாங்க. அத காலங்காலமா அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு குடியை சார்ந்து இப்ப நம்ம படிச்சா கூட என்ன சாதி சான்றிதழ்லாம் வந்து சாதி போட்டுதான் நம்ம செய்யறோம். நடைமுறையில அது அப்படிதான் இருக்கு. ஆனா தமிழர்களுக்கு உள்ள அந்த சாதியை வந்து கண்டிப்பா நம்ம ஒருங்கிணைச்சுதான் ஆகணும். இதை வந்து நான் முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் நினைச்சதுதான், எதிர்பார்த்தது. அண்ணா இப்ப கொண்டு வந்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப எந்த சாதியா இருந்தாலும் ஆதிக்குடியில இருந்து எல்லா சாதியினரும் ஒருங்கிணைந்தா மட்டும்தான் நம்ம ஒருங்கிணைச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு கிடைக்குதா, முன்னுரிமை கிடைக்குதா, அந்த எந்தெந்த சாதி எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களோ அதுக்கு தகுந்த முன்னுரிமை சட்டமன்றத்துல இருக்கா, வேலை வாய்ப்புல இருக்கா, சமுதாய கட்டமைப்புல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமா கிடையாது. இப்ப இங்க வந்து சிறுபான்மைன்னு சொல்லக்கூடியவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர, இங்க தமிழ் குடிகள் வந்து நசுக்கப்பட்டும் அவங்களோட வியாபாரம் நசுக்கப்பட்டும் ஒரு அற்பமான சூழ்நிலையில தான் என்னை பொறுத்தளவு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் மேம்பட்டு வர்றதுக்கு இந்த சாதிய சங்கங்கள் கூட்டமைப்பு அது வந்து கண்டிப்பா தேவைதான். இப்ப இந்த சாதிய அமைப்புகள் இந்த இந்த சமூக அமைப்புகளோட ஒன்று கூடல் தேவைங்கிறீங்க. அவசியம் தேவை. இது வந்து தமிழ் தேசியத்தை வலிமைப்படுத்துமா? கண்டிப்பா வலிமைப்படுத்தும். எல்லா சாதியும் இங்க வந்து ஒன்னாதான் இருக்கு. இங்க சாதி பிரச்சனையை ஏற்படுத்துறதே இந்த திராவிடர்கள் தான். ஆமா, அதுல அவங்கதான் குளிர்காயிறாங்க. தமிழ் சாதிகள் பிரச்சனை இல்லைன்னா இப்ப இங்க நமக்கு நல்ல செழிப்பா வாழலாம. உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த உலகத்தையே கட்டி ஆண்ட தமிழர்கள், அதாவது உலகம் முழுவதும் வர்த்தகம் செஞ்சாங்க. இங்க இருந்து கிரேக்கத்துக்கு போயிருக்காங்க, அரபு நாட்டுக்கு போயிருக்காங்க. அது ரெண்டாவது நம்ம வங்காள விரிகுடா இருக்குல்ல, சோழன் ஏரின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியால தான் அவ்வளோ துறைமுகங்கள். நீங்க பூம்புகார்ல இருந்து, சென்னையில இருந்து, பூம்புகார்ல இருந்து தொண்டி, முசிறி எல்லாமே ஒரு பாண்டியனோட கடற்கரை 2 தலைநகரம் இருந்தது. அதுல வந்து கடற்கரை மிகப்பெரிய தலைநகரங்களாகவும் பட்டினங்களாகவும் இருந்திருக்கு. உலக அளவுல வர்த்தகம் பண்ணவங்களுக்கு இப்போ ஒரு தொழில் செய்யறதுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ரெண்டாவது தமிழர்கள் வந்து இந்த பொருளாதாரத்துல இருந்து வியாபாரத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. கப்பல் வச்சு வியாபாரம் பண்ண தமிழர் எங்க? ஒரு சாதாரண தெருக்கடை போட்டா வந்து இடையூறா இருக்குன்னு பெரும் பெரும் முதலாளிகள்லாம் ராஜஸ்தான்ல இருந்தோம், மார்வாடியில இருந்தோம், இந்த மாதிரி ஆளுகள் தான் இருக்காங்க. நம்ம வியாபாரம் யார் பாதுகாக்கப்பட்டது? பாதுகாக்கப்படவே இல்லையே. இதுக்கு காரணம் திராவிட ஆட்சிகள் தான் காரணம். அதுக்கு தீர்வு நாம் தமிழர் தான் தீர்வு. சிறப்பு. இப்ப 4 ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு திமுக ஆட்சி. இந்த திமுகவோட திராவிட மாடல் ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சி நம்ம எப்படி பாக்குறது? கால கொடுமை அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அதாவது மிகப்பெரிய அழிவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனப்படுகொலை மட்டும் அழிவு கிடையாது. அந்த சின்ன பிள்ளையிலேயே மதுவை கொடுத்து, மதுவை விற்க வச்சு, சாராயம் கடத்த வச்சு, கள்ளச்சாராயம் காய்ச்ச வச்சு, கஞ்சா போன்ற மிக கொடிய போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி மக்களோட சிந்தனையும் மாணவர்களோட அறிவு திறனையும் மழுங்கடிக்கிறத தவிர வேற என்ன அவங்க செய்யறாங்க? இனப்படுகொலை தான் நடத்துறாங்க. அப்பட்டமா சொன்னா திராவிட ஆட்சி வந்து தமிழர்களை திட்டமிட்டு அழிக்கிறதுல குறியா இருக்காங்க. இதுல இந்த தமிழர்களை அழிச்சிட்டு எங்க போய் ஆட்சி செய்ய போறாங்க? அவங்க வந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சு தீவுகள் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, 1000 கோடி கெஜ்ரிவால் 150 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிட்டாரு, சிறையில போட்டாங்க. அப்புறம் ஆந்திரா தெலுங்கானா முதல்வர் அவங்க பொண்ணு அவங்க தங்கச்சியும் வந்து சிறையில போட்டாங்க. ஆனா இங்க 1000 கோடி ரூபாய் ஊழல் இடி பண்ணிருக்கு. எந்த இதுவும் இல்லையே. அவங்க பிஜேபியும் திமுகவும் ஒன்னாதானே இருக்காங்க. அவங்க 2 பேரும் கூட்டணியில வலுவான கூட்டணியில இருக்காங்க. மக்களை வந்து ஏமாத்துறதுலையும் திசை திருப்பதிலையும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதுக்கு திசை திருப்புறதுக்கு வேற ஒரு செயலை செஞ்சு விளம்பரத்தை தேடி அதுதான் செய்யறாங்க. மற்றபடி ஆக்கப்பூர்வம் அரசியல் அவங்களுக்கு தேவைப்படாது. இப்ப என்னோட புள்ள கஷ்டப்படுது, உங்க புள்ள கஷ்டப்படுதுன்னா நீங்க அதுக்கு வந்து கண்ணீர் வெடிப்பீங்க, கவலைப்படுவீங்க, அதுக்கு வளர்ச்சிக்கு என்னன்னு பாடுபடுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, மக்கள் அவங்களுக்கு தானே வாக்கு செலுத்துறாங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு வாக்களிக்கணுங்கிறது வாக்களிக்கல. இது வரைக்கும் 2 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு திமுக. மற்ற கட்சிகள் எல்லாம் மாற்றம்னு சொல்லிட்டு 2 கட்சியிலையும் போய் ஐக்கியமாயிடுறாங்க. அந்த மாற்றம் ஒரு சிறத்தன்மையான மாற்றம் அவங்களுக்கு கிடைக்காதனால அதுலயே போய் விழுவுறாங்க. இப்ப நம்ம கட்சி நாம் தமிழர் கட்சி வந்துட்டு
நமக்கும் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து நம்மளோட சிறத்தன்மையும் சோதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வளர்ச்சி அடைஞ்சிட்டு தானே இருக்கும். கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்துடும். சிறப்புண்ணா. இப்போ அடுத்ததா இப்போ 2024ல் அதிகப்படியான வாக்குகள் வாங்கின தொகுதிகளில் நாகை பாராளுமன்ற தொகுதியும் ஒன்று. அதில் நீங்கள் வந்து களமாடி இருப்பீங்க. அதில் என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு சிறப்பானதாக கிடைச்சது? இப்போ வந்து தேர்தல் கூட்டம் அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு உற்சாகம் வந்துடும். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அண்ணா அறிவிக்கிறாரு அறிவிக்கல அதெல்லாம் அடுத்த 2ஆம் கட்டம். இப்போ வந்து தேர்தல் நெருங்கிட்டு அப்படின்னா அதுக்கான வேலை என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு எங்க மண்டல செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து எங்க அடிப்படை உறுப்பினர்கள்லேருந்து எல்லாமே திட்டமிட்டு சிறப்பாக களமாடுவோம். நாங்கள் வந்து வாகனத்துக்கு எரிபொருளும் நாங்கள் தான் நிரப்பிக்குவோம். உங்களுக்கு பணம் கொடுக்கறது? போஸ்ட்டும் நாங்கள் தான் அடிப்போம். பணம் கொடுக்குறாங்களா இல்லையா? பணம் யார் கொடுப்பா? நாங்கள் தான் எங்களோட வருமானத்துலேருந்து ஒரு பகுதியை போட்டு எங்களோட தமிழர்னா யாருன்னா என்னோட ரத்தம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரணுங்க வருது, இயற்கையா வருது. அதனால நாங்கள் கடுமையா உழைக்கிறோம். கடுமையா உழைக்கும் பட்சத்துல மக்கள் வந்து ஒரு அப்பற்கற்ற மக்கள் வந்து கண்டிப்பா எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அவங்களும் சிறு சிறு பங்களிப்பு அளிக்கிறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. அதுதான் எங்களை வந்து இந்த அளவுக்கு. நாகை பாராளுமன்ற தொகுதி பார்த்தா 1,30,31,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். அது ஒரு சிறப்பான வாக்கு தான். மற்ற தொகுதிகளை தாண்டி நாகை பாராளுமன்ற தொகுதி சிறப்பான வாக்குகள் எடுத்திருக்கு. இது 2026ல் இப்போ 2024 முடிஞ்ச பிறகு நாம் தமிழர் கட்சி மீதான நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. திமுக வந்து அந்த அளவுக்கான நெருக்கடிகளை உருவாக்கிட்டு இருக்கு. 2026 நீங்க எப்படி சந்திக்க போறீங்க? 2026 நாங்க மிக வெறித்தனமா அதை சந்திக்கிறதுக்கு தயாரா எதை சொல்லி நீங்க வாக்கு கேட்க போறீங்க? நம்ம எதை சொல்லி வாக்கு கேட்கணும்? மக்களே அவங்க சாட்சி. இந்த ஆட்சிக்கு வந்து மக்கள் தான் சாட்சி. மக்கள் தானே அவ்வளவு எண்ணற்ற துன்பங்களை துயரங்களை அனுபவிக்கிறாங்க. அதை பாருங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. நீங்க கார்ல போயிட்டு இருக்காங்க, ஒரு குடும்பம் போயிட்டு இருக்கு. மனைவியை இறக்கி விட்டுட்டு மனைவியின் கண் முன்னாலே கணவனை வெட்டுறாங்க. இது எங்க நடக்குது? இங்கதானே நடக்குது. கள்ளச்சாராயம் காட்சி செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபா, குடிச்சவங்க செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபா, காய்ச்சினவங்க ஜாமீன்ல வந்துடுறாங்க. அவங்க குடும்பத்துக்கும் 10 லட்சம் கொடுத்துருப்பான். அவங்க ஏன்னா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. எல்லாம் தமிழர்கள் ஆகமத்துல காலி பண்ணுங்கிறதுல வந்து முதன்மையாகவும் குறிக்கோளாகவும் இருந்து செயல்படும் போது மக்கள் உணர்றாங்களா, அவங்க உணர்றாங்க. அது மாதிரி பெரிய பெரிய உணர்ந்து அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தாம நாம் தமிழருக்கு எப்படி வாக்கு செலுத்துவாங்கன்னு நான் கேட்கிறேன். சீமானை வந்து பாக்குறாங்க, அவங்களோட கட்சி கொள்கையை பார்க்கறாங்க. தொடர்ச்சியா நிக்கிறானடா ஒருத்தன், இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி வந்து நிக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னு நினைக்கும் போது மக்களுக்கு அந்த எண்ணம் தானாவே எழுச்சிகள் வருது. இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் இருக்கு. யாரு உண்மையா நிக்கிறாங்க, அந்த மக்களுக்காக நிக்கிறாங்க, அவலங்களை எடுத்து சொல்றாங்க. எவ்வளவோ அந்த நியூஸ் சேனல்லாம் இருக்கு. நல்ல விஷயத்த பெருசா போக்கஸ் பண்றதே கிடையாது. அதனால எல்லார் கையிலயும் மொபைல், ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. அடுத்த நிமிஷம் நல்ல விஷயமும் வந்துருது, கெட்ட விஷயமும் வந்துருது. நல்ல விஷய பக்கம், நல்லது பக்கம் யார் நிக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியுது. அனைத்து எனக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே நம்ம பக்கம் நிக்கிறாங்க. அது எனக்கு கண்கூடா தெரியுது. 15 ஆண்டுகளா களத்துல நிக்கிறீங்க, 8 ஆண்டுகளா தேர்தல் களத்துல நிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 4 பொது தேர்தல்களை சந்திச்சிட்டீங்க. ஒரு தொகுதி கூட நீங்க ஜெயிக்கல. 2026ல் எத்தனை தொகுதிகளை ஜெயிக்கீங்க? டெல்லியில கெஜ்ரிவால் எப்படி ஒரு சடனா வந்தாரு, உடனே வந்தார்ல, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சூழல் இருக்கு, சத்தியமா இருக்கு. கண்டிப்பா வந்துடும். அதாவது நம்பிக்கை என்னைக்குமே தோற்காது. வச்ச நம்பிக்கை வந்து வீண் போகாது. நாங்க போடுற உழைப்பும் வீண் போகாது. மக்கள் டக்குன்னு ஒரு மனசுல நினைச்சா போதும், உடனே மாறிடும் நினைக்கிறாங்க. அதனால அந்த சிந்தனை இருக்கு. ஊடகங்கள் உங்களுக்கு பலமா இல்லையே? ஊடகங்கள் இப்ப வந்து ஊடகங்கள் பலமா இல்லதான். ஊடகங்கள் பலமா இல்லைங்கிறத தாண்டி நாம் தமிழர் கட்சி குறைகளை வந்து பிரதானப்படுத்துறாங்க. இவ்வளவு பெரிய பேரணி நடந்திருக்கு செங்கல்பட்டுல, எந்த ஊடகங்களும் வெளியில காட்டல. அதான் ஊடக மாஃபியான்னு சொல்றாங்களே, நிறைய மாஃபியா இருக்காங்க. அதாவது சாராய மாஃபியா இருக்காங்க, இந்த மாதிரி கொள்ளை மாஃபியா இருக்காங்க. இதே மாதிரி சமூகத்தை சீர்குலைக்கிறது ஊடக மாஃபியாவும் அதை செயல்படுறாங்க. அவங்கள தாண்டி அவங்களும் தொழில் நடத்த முடியல போல இருக்கு. உண்மையா சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ரைடு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாம் அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை காட்ட மாட்டாங்க. ரெண்டாவது நெறியாளர்கள்லாம் இருக்காங்களா, நானும் நிறைய விவாதங்கள்லாம் பாக்குறேன். ஒரு 4 பேரை கூப்பிட்டு பேசுறாங்க. இப்ப ஒரு பொதுவான ஆளு இல்ல நாம் தமிழர் கட்சியோ இல்ல வந்து ஒரு பொதுவான சமூக ஆர்வலரோ பேசும்போது நிறைய எண்ணற்ற குறுக்கீடு பண்றாரு. யாரு பண்றாருன்னா நெறியாளர் பண்றாரு.
அவங்க கருத்து கேள்வி கேட்கறாங்க, அவங்க பதில் சொல்ல போறாங்க. அதோட அவங்க இவங்களோட வேலை, நெறியாளரோட வேலை என்ன? ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியது, அவங்களோட கருத்துக்களை வாங்க வேண்டியது. அதுல ஏதாவது சின்ன மாற்றம் இருந்ததுன்னா இதை சரி பண்ணி கொடுக்க வேண்டியதா நெறியாளரோட. குறுக்க நான் அங்க வரேன், உங்கள்கிட்ட தான் வரேன் அந்த இதுக்கு சொல்லுங்க. இவங்களே திருப்பி திருப்பி கேள்வியை கேட்டு அவங்கள வந்து மடைமாற்றத்தையும் அந்த விவாதத்தை சீரழிக்கிற வேலையும் தான் ஒரு நல்லவரை வச்சுக்கிட்டு 3 ஆதரவாளர்களை வச்சுட்டு காலி பண்றாங்க. அது வந்து ஒரு விவாதமா அது நாளடைவில் நீர்த்தி போயிடும். அந்த விவாத மேடை அந்த இது மாரி அது அதோட காணப்பட அதெல்லாம் நானும் பாக்குறதே கிடையாது. டிவி கிடையாது என்கிட்ட. கேபிள் கனெக்ஷனே யூடியூப்ல தேவை, நியூஸ் மட்டும் பாத்துக்கிறது. மீதி எல்லாம் நமக்கு சமூக வலைதளத்துல எல்லாத்தையும் பார்த்து மக்கள் எல்லா மக்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு டிவி பாக்குறதே நாளடைவில் இன்னும் குறைஞ்சிரும். சிறப்புண்ணே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் தந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.